எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரிங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த செயலான நமக்கு செயலுக்கான பேசிக்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. இல்ல நான் அத எடுத்த உடனே ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், ஒரு செயல் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு நான் ஆள் வச்சு அந்த மத்ததெல்லாம் நான் பண்ணிப்பேன் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா கிடையாதுங்க. ஒரு கடை ஆரம்பிக்கிறோம்னா, அந்த கடைக்கு தேவையான பேசிக்கான விஷயம் தெரியணுங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த கடைய நீட்னஸா வச்சுக்கணும். பொருள் எல்லாம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். வர கஸ்டமர நம்ம கனிவா அவங்ககிட்ட தேவைகள பேசி, அந்த மாரி நல்லா பேசி ஒரு ஒ ஒரு இம்ப்ரஷன கிரியேட் பண்ணணும். இந்த மாரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா இருக்கணுங்க. அப்படி இருந்தா மட்டும் தான், அந்த விஷயத்துல பேசிக்கான விஷயங்கள் கண்டிப்பா இருக்கணுங்க. 2வது நாம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நம்ம வீட்ல இருக்கிறவங்ககிட்ட, பேரண்ட்ஸ் கிட்டயோ, சொந்தஸ்கிட்டயோ எல்லார்கிட்டயும் நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லும்போது, அத பத்தி ஏளனமா பேசுவாங்க. அப்படி பேசம்போது நமக்கு ஒரு மாரி மனசு உடைஞ்சு போற மாரி இருக்கும். என்னடா இவன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பட் நம்ம அதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது. அடுத்த விஷயம் அதற்கு எதிர்ப்பே வரும். "நீ இது பண்ணாத, இத பண்ணா எத்தனையோ பேர் நாங்க பார்த்துருக்கோம். நீங்க பண்ணி அவங்க தோத்து போயிருக்காங்க." அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் நம்ம கேட்டு உடைஞ்சு போயிறவே கூடாது. கண்டிப்பா நம்ம மூவ் ஆன் பண்ணி அடுத்த விஷயத்துக்கு போணும். ஏன்னா, அப்பதான் அந்த விஷயத்துல வந்து நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அந்த அங்கீகாரத்த நாம தான் நிலைநாட்டணும். நான் பண்ணுவேன், செய்வேன் அப்படின்ற மாரி நம்ம ஒரு அங்கீகாரத்த அத கண்டிப்பா குடுத்துட்டே இருக்கணும். அப்படி குடுத்தா மட்டும் தான் அவங்களுக்குமே ஒரு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். நமக்கும் ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். ஏன்னா, நம்ம அவங்கள சுத்தி தானே நம்மலாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம டைரக்ட்டா எல்லா விஷயத்தையும் எதிர்த்து பண்ணவும் முடியாது. பட் அவங்கள அந்த அளவுக்கு நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல், நம்ம செய்யற அந்த தொழில், நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு இம்ப்ரஷன அவங்ககிட்ட கிரியேட் பண்ணணும். ஏன்னா, எல்லாரும் சுத்தி தான் நமக்கு அந்த வேலைன்றது நடக்க போகுது. அதனால நம்ம ஃபர்ஸ்ட்டு அது எல்லார்கிட்டயும் நம்ம கிரியேட் பண்ணணும். அடுத்த விஷயம், அந்த விஷயத்த பத்தி ஒரு ஒரு தொழில் பண்றோம்னா, அந்த விஷயத்த பத்தி நம்ம நெறைய வந்து நாலேட்ஜ் தெரிஞ்சுக்கணுங்க. நெறைய புக் படிக்கணும். நெறைய பேர் அதுக்கு அதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட வந்து நெறைய நாலேட்ஜ் தெரிஞ்சவங்க, அது அனுபவம் உள்ளவங்க கிட்ட நெறைய பேர்கிட்ட அத பத்தி நம்ம விசாரிக்கலாம். விசாரிச்சு தேவையான விஷயங்கள கலெக்ட் பண்ணி, அத ஒவ்வொரு விஷயமா அதுல கண்டிப்பா நமக்கு தேவையானத அத அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணா மட்டும் தான், அதுல நம்ம ரொம்ப நாளா நமக்கு தேவையானதெல்லாம் அடுத்து கொண்டு போக முடியும். அடுத்தது வந்து நம்முடைய உழைப்ப வந்து அதிகரிக்கணுங்க. உடல் உழைப்ப கண்டிப்பா அதிகரிக்கணும். அப்படி அதிகரிச்சா தான் அடுத்தடுத்த விஷயத்துக்கு நம்ம போயிட்டே இருக்க முடியும். ஏன்னா, நம்முடைய உழைப்பு தான் எப்பயுமே அந்த விஷயத்துல மத்தவங்க நம்ம ஆள் வச்சு செய்றோம் அப்படின்றத விட, நம்முடைய உழைப்பு நம்ம செய்யறத பார்த்து அந்த மாரி உழைச்சா தான் கண்டிப்பா அடுத்தவன் நம்மகிட்ட வேலை செய்ற ஒரு ஒரு பெர்சனா நம்மள பார்த்து, "ஓ! இந்த இந்த முதலாளி இந்த அளவுக்கு பண்றாரா?" அப்படின்ற மாரி நம்மள வந்து பார்த்து அடுத்த கட்டத்துக்கு அவரே மூவ் ஆவாரு. ஏன்னா, அந்த மாரி வேலை செய்யணும். அந்த மாரி நம்முடைய உடல் உழைப்ப வந்து நம்ம கண்டிப்பா அதிகரிக்கணுங்க. அப்படி அதிகரிச்சா மட்டும் தான் நம்ம வந்து அதுல ரொம்ப நாள் வந்து அ அதுலயும் அந்த மாரி விஷயத்த சர்வை பண்ண முடியும். அடுத்தது வந்து தூங்குறதுக்கு முன்னாடி அந்த நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா, டெய்லியுமே அந்த விஷயத்த பத்தி திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணி அத டிஸ்கஸ் பண்ணுங்க. அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? கரெக்ட்டா போயிட்டு இருக்கா? நம்ம அடுத்தது எப்படி மூவ் பண்ணணும்? இது என்ன நடந்தது? கரெக்ட்டா போயிட்டு இருக்கா? நல்லது என்ன? கெட்டது என்ன? எந்த மாரி நம்ம இன்னும் நம்ம அடுத்த கட்டத்துக்கான ஒரு ஒரு ஆ ஒரு பெரிய பிரான்ச் மாரி வேற எதனா பண்ணணுமா? அது மாரி நெறைய விஷயங்கள் நாங்க திங்க் பண்ணீங்கன்னா, அந்த மாரி விஷயத்த நம்ம வந்து டெய்லியும் வந்து அதிலிருந்து நம்ம நெறைய விஷயங்கள வந்து கலெக்ட் பண்ண முடியும். அந்த கலெக்ட் பண்ணி அதுக்கு தேவையானத நம்ம அப்ளை பண்ணலாம். கண்டிப்பா இந்த மாரி விஷயத்த நீங்க வந்து டெய்லி நைட் டைமும் தூங்குறதுக்கு முன்னாடி அத பத்தி நெறைய டிஸ்கஸ் பண்ணணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா மட்டும் தான், அந்த விஷயத்துல நம்ம வந்து கடைசி வரைக்கும் கன்டின்யூ பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருக்க முடியும். அடுத்த விஷயம் வந்து அந்த விஷயம் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஒரு வேலை நம்ம செஞ்சு ரொம்ப நாள் எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. 1 வருஷம், 6 மாசமோ, 2 வருஷமோ அந்த விஷயத்துல நம்ம நல்லபடி போயிட்டு இருக்குன்னா, கண்டிப்பா ஆத்திரமோ, கோபமோ படவே கூடாதுங்க. அப்படி பட்டோம்னா, நம்ம அத்தன நாள் பட்ட கஷ்டம் அங்கிருந்து போயிடும். அந்த அந்த உழைப்பு, அந்த வெற்றிய நமக்கு கண்டிப்பா அந்த இடத்துலருந்து இழந்துடுவோம். ஏன் சொல்றேன்னா, ஏன்னா நாம இருக்கிற இடத்துல அந்த தொழில்ல நம்ம கண்டிப்பா நெறைய பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து ஆத்திரப்படுறதோ, கோபப்படுறதோ இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா, அந்த விஷயத்துல நம்ம எவ்வளவோ நம்ம கட்டி காத்த அத்தன நாள் அந்த விஷயம் வந்து, என்னடா அந்த மனுஷன் வந்து இப்படி கோவப்படுறாரு, ஆத்திரப்படுறாரு அப்படின்ற மாரி எதிர்த்து பேசி ஒரு மாரி நம்மளையே ஒரு மாரி அங்கேயே நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாம போயிடும். எதிர்த்து அவங்களும் பேசிட்டு, "நீ இல்லன்னா இல்லடா" அப்படின்ற மாரி வேற மாரி பேசிட்டு போயிடுவாங்க. கண்டிப்பா அந்த மாரி விஷயத்த நம்ம வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். அந்த மாரிலாம் இருக்கவே கூடாது. ஏன்னா, ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ, ஒரு ஒரு நம்ம அந்த பிசினஸ் பண்றதுக்கு நம்ம கண்டிப்பா தேவையான விஷயம், ஒரு ஒரு அந்த ஒரு ஆத்திரமும், கோபமும் கண்டிப்பா இருக்கவே கூடாதுங்க. அப்படி இருந்தா நம்மளால அந்த விஷயத்துல சர்வே பண்ணவே முடியாது. இந்த மாரி எல்லா விஷயங்களும் நம்ம டே பை டே நம்ம கன்டின்யூ ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா, கண்டிப்பா அந்த விஷயத்துல நம்ம சக்சஸ் பெறலாங்க. எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அந்த எந்த விஷயம் எடுத்துட்டு போனாலும் இந்த மாரி ஒரு பேசிக்கான விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுங்க. அந்த விஷயத்த நெறைய வந்து ஆராய்ஞ்சுட்டே இருங்க. அடுத்தது நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அடுத்தது
கோபமோ, ஆத்திரமோ அந்த விஷயத்துல இருக்காம நல்லபடியா எடுத்துட்டு போங்க. கண்டிப்பா எல்லாருமே வெற்றி பெறலாங்க.